இன்றைக்கி நாம் கருப்பு உளுந்து களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கருப்பு உளுந்தில் இரும்பு சத்து அவ்வளோ அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த களி செய்ய தேவையான பொருட்களெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் கொஞ்சம் கருப்பு உளுந்து, கொஞ்சம் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சரிசி வேணும்னாலும் நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சிரட்டை கருப்பட்டி எடுத்திருக்கேன். அது உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் நல்ல மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி அளவு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கிளாஸ் கருப்பு உளுந்துக்கு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்தால் போதுமானதுங்க. நீங்கள் ஏதோ மொத்தமாக கூட வறுத்து திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்போ அப்பப்போ நம்ம கிண்டிக்கலாங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவுக்கு செஞ்சு காட்டுறதுக்காண்டி ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 4 ஸ்பூன் அரிசி, 7 மிளகு எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் கூட திரிச்சுக்கலாங்க. மிக்சியில் திரித்து கூட நம்ம சளிச்சுக்கலாம். நான் உளுந்து, அரிசி, மிளகு எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டுக்கிட்டேன். நீங்கள் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. அது இன்னும் கூட பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போகணும். அப்படின்னா தான் நமக்கு களி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அப்புறம் மாவை போட்டு சட்டியில் போட்டு கிண்டிகிட்டு இருக்கணும். அது ஒட்டிக்கும். அது ரொம்ப ப்ராசஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ நான் இதை மிஷினில் கொடுத்து மாவாக திரிச்சிட்டேன். இப்போ இன்றைக்கி நம்ம செய்கிறதுக்கு தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்திருக்கேன். 100 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது 2 குழிக்கரண்டி அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரே ஒரு சிரட்டை போதுமானது. ஒரே ஒரு சிரட்டை கருப்பட்டிங்க. ஒரே ஒரு சிரட்டைனா இது கரெக்டாக 100 கிராம் இருக்குது. இது என்னோட டேஸ்ட்டுக்கு இந்த அளவு சுகர் ஓகே. உங்களுக்கு இதை விட இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க கருப்பட்டி கூட நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறோம். அப்போ தான் அதில் மண், தூசி ஏதாவது இருந்தால் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ண முடியும். நான் இதில் லைட்டாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை வேணாம். லைட்டாக சுக்கு பொடியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வாசத்துக்காக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, கரைஞ்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு பாகு காய்ச்சும் போது தண்ணி அளவு சொல்ல மறந்துட்டேன். அதாவது 100 கிராம் மாவுக்கு இப்போ நம்ம 2 குழிக்கரண்டி எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு சிரட்டை போதும்னு சொன்னேன்ல, அதுக்கு பாகு காய்ச்சறதுக்கு நமக்கு 150 ml தண்ணி போதுமானதாக இருக்கும். அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மாவுலேயே டேரெக்டாக இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணி கட்டி விழாமல் நல்லா கிண்டுங்க. சூடாகவே இருக்கும் போதே கிண்டிடுங்க. அப்போ தான் களி நல்லா வேகும். கை விடாமல் நல்லா கிளறுங்க. இந்த கருப்பு உளுந்தில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குங்க. எலும்புகளுக்கு, மூட்டுகளுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. உங்களுக்கு இடுப்பு வலி இருக்குது, இல்லை மூட்டு கை கால்லாம் வலி இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு 2-3 தடவை இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. இதில் பொட்டாசியம், கால்சியம்னு ஏகப்பட்ட சத்து இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம டேப்லெட் அது இதுன்னு சாப்பிட்டுட்ருக்கோம். வாரத்துக்கு 3 நாள் நம்ம இதை சாப்பிட்டோம். இதை விட ஹெல்த் வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சிம்பிள் ப்ராசஸில் நம்மளோட உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சூடாக இருக்கும் போதே அப்படியே நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மொத்தமாக 1 கிலோவாக வாங்கி நல்லா திரித்து வச்சுட்டு வாரத்துக்கு 3 தடவை பெண் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இடுப்பு எலும்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ நம்மளோட டேஸ்டான உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.